இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜனவரி மாதம் 10ஆம் தேதி புனிதர்களுடைய பகுதியில் புனித லியோனி அவியாத் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறோம். இந்த புனிதரானவர் பிறந்தது பிரான்ஸ் தேசத்தில், வாழ்ந்தது பணி செய்தது எல்லாமே இத்தாலி தேசத்தில். இவர் வாழ்ந்த காலகட்டம் என்பது 19ஆவது நூற்றாண்டில் தான். அன்புமிக்கவர்களே, விசிட்டேஷன் சிஸ்டர்ஸ் என்று சொல்லப்படுகிற பிரான்சிஸ்கு சலேசியார் தொடங்கிய அந்த அருட்சகோதரிகளுடைய பள்ளியில் தான் இவர் படிக்கிறார். அதனால் இயல்பிலேயே பிரான்சிஸ்கு சலேசியாரை பற்றி அறிந்து கொள்ள இவருக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. நேர்மையிலும் ஒழுக்கத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கிய இவர் பிற்காலத்தில் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு இத்தாலி தேசத்தில் பணி செய்து கொண்டிருந்தார். இந்த ஒரு காலகட்டம் என்பது பிரெஞ்சு புரட்சி மற்றும் தொழில் புரட்சி என்கிற அந்த ஒரு காலகட்டம். அதனால் கிராமத்தில் இருக்கிற பலர் வேலை வாய்ப்பை இழக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக பெண்களுடைய நிலைமையானது மிகவும் பரிதாபமான ஒரு நிலையாக இருந்தது. அந்த ஒரு காலகட்டத்தில் வேலை வாய்ப்பின்றி தனித்து விடப்பட்ட அந்த பெண்களுடைய நிலையை கண்டு தன்னுடைய நண்பர்கள் சிலருடைய உதவியோடு ஆப்லேட் சிஸ்டர்ஸ் ஆஃப் பிரான்சிஸ் டி சேல்ஸ் அப்படின்னு சொல்லி ஏழை எளிய இளம் பெண்களுக்காகவும் அல்லது ஆதரவற்ற பெண்களுக்காகவும் ஒரு துறவர சபையை இவர் ஏற்படுத்தினார். இந்த துறவர சபையானது இத்தாலி மற்றும் ஐரோப்பா முழுவதும், இந்தியாவில் கூட பல இடங்களில் இவர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த புனித லியோனி அவியாட் அவர்களுடைய பரிந்துரையால் நாமும் பெண்களை மதிக்கவும் அவர்களை போற்றவும் அவர்களுக்கான பாதுகாப்பையும் பராமரிப்பையும் உறுதி செய்ய வேண்டிய ஒரு மனநிலையை பெற்றுக்கொள்ள இறைவனிடத்தில் இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்தில் இருக்கிறார். அந்த இடத்துல அவரை சந்திக்க வருகிறார் ஒரு தொழுநோயாளர். இயேசுவிடத்தில் வந்து, இயேசுவே, நீர் விரும்பினால் என்னை குணப்படுத்தும் அப்படி என்று அந்த தொழுநோயாளர் இயேசுவிடத்தில் கேட்ட நேரத்தில் இயேசு, ஆம், நான் விரும்புகிறேன் அப்படி என்று அவரை அருகில் அழைத்து அவரை தொட்டு அவரை தொழுநோயில் நின்று முற்றிலும் குணப்படுத்திய பிறகு, நீ குருவிடம் சென்று குணமானதற்கான சான்றிதழை பெற்றுக்கொள் அப்படி என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை குணப்படுத்தி சான்றிதழ் பெற்றுக்கொள்ள சொன்னதைத்தான் நற்செய்தி வாசகமாக நம்ம பார்க்கிறோம். மேலோட்டமாக பார்க்கிற பொழுது தொழுநோயாளர் ஒரு வந்தார், இயேசுவிடத்தில் குணம் பெற்று செல்கிறார் அப்படி என்கிற ஒரு செய்தி தான் நமக்கு கிடைக்கும். அதையும் தாண்டி இந்த இடத்துல 3 காரியங்களை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது. தொழுநோயாளர்கள், பாவம் செய்தவர்கள், சமுதாயத்திலிருந்து தள்ளி வைக்கப்பட்டிருந்தவர்கள். இயேசுவனுடைய அந்த ஒரு காலகட்டத்தில் இயேசுவிடத்தில் அந்த தொழுநோயாளர் வந்ததே சட்டத்திற்கு புறம்பானது அல்லது அந்த சமூக கட்டமைப்புக்கு எதிரானது. எந்த ஒரு தொழுநோயாளரையும் சாதாரண மக்கள் சந்திக்க கூடாது, தொடக்கூடாது. ஆனால் இந்த இடத்துல இயேசு அந்த தொழுநோயாளர் மீது பரிவு கொண்டவராய் அவர் அருகில சென்று அவரை தொட்டு குணப்படுத்தி அவரை உடல் ரீதியாக முதலில் குணப்படுத்துகிறார். ஆம், அன்புமிக்கவர்களே, இது நமக்கு இறைவன் தருகிற முதல் செய்தி. நாம் சமுதாயத்தில் எப்படி பார்க்கப்பட்டாலும் அல்லது நம்முடைய நிலை எந்த நிலையாக இருந்தாலும், இழிநிலையாக இருந்தாலும் தாழ்நிலையாக இருந்தாலும், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் மீதும் என் மீதும் பரிவு கொண்டிருக்கிறார். ஆகவே அவரிடத்துல இந்த தொழுநோயாளரை போல நாம் சென்று, இயேசுவே, நீர் விரும்பினால் என்னை குணப்படுத்தும் என்று உடல் நோய்களிலிருந்து உள்ள நோய்களிலிருந்து இறைவன் நம்மை தொட்டு குணப்படுத்த இன்றைக்கு நம்ம முயற்சி எடுக்க வேண்டும். இரண்டாவது ஒரு செய்தியாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை தொட்டு அழைத்து அவருடைய பாவங்களை மன்னித்து அவரை குணப்படுத்துகிறார். அந்த தொழுநோயாளர் பாவத்தின் ஒரு காரணமாகத்தான் தொழுநோயால் அவர் பாதிக்கப்பட்டு இருக்கிறார் என்கிற மக்களுடைய மனநிலையை மாற்றும் விதமாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை ஆன்மீக விதத்திலும் அல்லது அவருடைய ஆன்மாவையும் குணப்படுத்துகிற ஒரு மருத்துவராகத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, பாவத்தின் காரணமாக இறைவனிடமிருந்து நம்மையே நாம் ஒதுக்கி வைத்து கொண்டிருக்கிற ஒரு காரணத்திற்காக இறைவனை விட்டு பிரிந்து பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்து நம்முடைய வாழ்வு இறைவனை விட்டு தொலைவில் இருந்தால் நம்முடைய ஆத்துமாவையும் குணப்படுத்துகிற உண்மையான ஆன்மீக மருத்துவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிற இரண்டாவது செய்தியையும் இது தருகிறது. மூன்றாவது செய்தியாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த தொழுநோயாளரை குருவிடம் சென்று காண்பித்து
குருவிடத்துல குணம் பெற்றதற்கான சான்றிதழை பெற்றுக்கொள் என்று சொல்வதன் ஒரு காரணமாக இந்த சமுதாயத்தோடு வாழ வேண்டியவன். ஆகவே இந்த சமுதாயத்தோடு ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு நீ முயற்சி செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆழ்ந்த கருத்தை வலியுறுத்தும் விதமாகத்தான் குணம் பெற்ற அந்த சான்றிதழை பெற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனுப்புகிறார். அன்புமிக்கவர்களே, நாம் மிகப்பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் அல்லது ஆளுமை மிக்கவர்களாக இருந்தாலும் நாம் ஒரு சமூக விலங்கு என்று அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். தனித்து நம்மால் ஒரு தீவுகளாக வாழ முடியாது, தனிமரம் தோப்பாகாது என்று சொல்வார்கள். ஆகவே நாம் வாழ்கிற நம்முடைய குடும்பங்களில் அல்லது பங்கு தளங்களில், அன்பியங்களில் எல்லோரோடும் ஒன்றிணைந்து எல்லோருக்கும் விட்டு கொடுத்து அன்பு செய்து உதவி செய்து வாழ்வது தான் இறைவன் நமக்கு கொடுக்கிற அழகான இந்த மனித அழைப்பு என்பது. ஆகவே பகைமை பாராட்டாமல் எல்லோரோடும் ஒன்று சேர்ந்து வாழ இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இதை விளக்கும் விதமாக கொரோனா காலத்தில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்று சொல்லப்படுகிற ஒரு சாதாரண MBBS படித்த ஒரு மருத்துவர் கொரோனா காலத்தில் அரசே மருத்துவ முயற்சிகளை எடுப்பதற்கு முன்பாக இந்த மருத்துவர் தன்னிடம் இருந்த ஒரு சின்ன காரில் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு ஊர் ஊராக சென்று ஏழை எளியவர்களுக்கு மருத்துவ உதவி செய்த மனிதநேய மருத்துவர் என்று இந்த டாக்டர் ராதாகிருஷ்ணனை நம்ம அறிகிறோம். அதே போல உத்தரப்பிரதேசத்துல சைக்கிள் குயின் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு பெண், அவருடைய பேர் ராணி. அவர் சைக்கிளில் பயணம் செய்து பல மாநிலங்களிலிருந்து வட மாநிலங்களுக்கு கால்நடையாகவே நடந்து சென்ற பல லட்சக்கணக்கான மக்களுக்கு அவர் சைக்கிளில் சென்று உணவு கொடுத்தார், மருத்துவ உதவிகளை செய்தார். அதனுடைய ஒரு காரணமாக ராணி என்று சாதாரணமாக அழைக்கப்பட்ட அந்த பெண்ணிற்கு சைக்கிள் குயின் என்று இன்றைக்கு இந்தியாவில் அழைக்கிறார்கள். தன்னுடைய மனித நேயத்தால் உதவி செய்கிற ஒரு எண்ணத்தால் பரிவிறக்கத்தால் இன்றைக்கு அந்த பெண் உயர்ந்து நிற்கிறாள். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நீங்களும் நானும் அன்போடும் பரிவோடும் கருணையோடும் உயர்ந்து நிற்க இறைவனை இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.